வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஸ்ரீகிருஷ்ணா நெய் மைசூர் பாக்கு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அப்படியே நுனி நாக்குல நிக்கும். அந்த மைசூர் பாக்கோட ரகசியமே இதுதான். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அளவுக்கு உங்க வீட்டுல இருக்கிற சின்ன கப்பா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை எடுத்த அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுருவோம். நான் 20 கிலோ அளவுக்கு செய்யறேன். நீங்க அப்படியே ப்ரிப்பரேஷன் மெத்தட் மட்டும் பாத்துங்க. கமெண்ட்ல நீங்க வீட்டுல பண்ற அளவுக்கு நான் குவான்டிட்டியை கொடுத்துறேன். தனியா ட்ரேல கொஞ்சமா எண்ணெய் தடவி அதுக்கு மேல பட்டர் ஷீட்டை போட்டு பக்கமா வச்சுக்கலாம். 1/2 கப் நெய் நல்லா அடுப்புல வச்சு இது போல சூடு பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். கடலை மாவு, பால் பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா கை போட்டு கலந்து விட்டுருங்க. ஸ்ரீகிருஷ்ணா நெய் மைசூர் பாக்கோட ரகசியமே பாத்தீங்கன்னா பால் பவுடர் போட்டு செய்யறது தான். சூடு பண்ண நெய் இந்த மாவுல ஊத்தும் போது இது போல நல்லா பொரிஞ்சு வரணும். இது எதுக்காக ஊத்துறோம் அப்படின்னா மாவோட பச்சை வாசனை போவதுக்காக. இப்ப மாவை நல்லா இது போல விஸ்கு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. சக்கரை பாக நல்லா ஆன் பண்ணி கை விடாம கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து ஒரு கம்பி பதம் எடுத்துருவோம். பாக கொஞ்சமா கையில எடுத்து இது போல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம். இதுதான் பக்குவம். அடுப்ப நல்லா சிம்ல வச்சுட்டு கலந்து வச்சிருக்க இந்த மிக்சர் இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்ரீகிருஷ்ணா நெய் மைசூர் பாக்க சாப்பிடும் போதே உங்களுக்கு நல்லா நர நரன்னு இருக்கும். கடலை மாவும் பால் பவுடர் நெய்யோட கலக்கும் போது நல்லா அந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நர நரன்னு இருக்கும். மைசூர் பாக்க நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு கைவிடாத கலந்துட்டே வாங்க. இப்ப நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கோல்டன் கலர்ல இருக்குன்ட்டு. இப்ப நம்ம தனியா நெய் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இந்த மைசூர் பாக்கு செய்யறதுக்கு நான் மொத்தத்துல 2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நீங்க பாதி எண்ணெய் பாதி நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல பபிள்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நெய் அப்பப்ப இது போல ஊத்தி கலந்து விட்டுட்டே வாங்க. இப்ப மைசூர் பாக்கு பாத்தீங்கன்னா நல்லா லூசா இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தும் போது அது எல்லாத்தையும் நல்லா குடிச்சு இந்த அளவுக்கு திக் ஆகிடும். இந்த ஸ்டேஜ்ல நல்லா கைவிடாம கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா திரண்டு வரும் அல்வா பதத்துல. மைசூர் பாக்கு பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பாக்கிறதுக்கு கொஞ்சமா கையில எடுத்து இது போல உருட்டுனீங்க அப்படின்னா நல்லா உருண்டு திரண்டு வரும். பால்ஸ் போல திரண்டு வந்துச்சுன்னா மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பட்டர் ஷீட் மேல ஊத்திடலாம். மைசூர் பாக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நல்லா மெரூன் கலர்ல இருக்கும். அதுக்கு முக்கியமான டிப்ஸ் இது போல நல்ல ஹைட்டான கண்டெய்னரா பார்த்து ஊத்துங்க. மேலையும் கீழையும் உங்களுக்கு சூடு ஏற ஏற நடுவுல இருக்கிற மைசூர் பாக்கு நல்லா மெரூன் கலர்ல மாறும். நான் மீடியமான ஹைட் தான் ஊத்தி இருக்கேன். இதை நல்லா ஆறதுக்கு அப்புறமா இது போல கத்தி போட்டு கட் பண்ணிடுங்க. டேஸ்டுக்கு கொஞ்சம் கூட குறையே இருக்காது. கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா நெய் மைசூர் பாக்கோட அதே டேஸ்ட்ல இருக்கும். இது போல தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் ரெசிபி எல்லாம் நம்ம சேனல்ல வர இருக்கு. இந்த நெய் மைசூர் பாக்க ருசி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமெரிக்கா அட்லாண்டா ஜார்ஜியா கம்மிங் லொகேஷன்ல இருக்கக்கூடிய நம்ம ஹோட்டல் சட்னிஸ்க்கு வந்துருங்க. 10 வகையான பலகாரங்கள் தயாரா இருக்கு. அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே.